சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளையே வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவு வாராதே வினை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு சனிப்பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை அளிக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டமச்சனி என்ற பெயரில் வண்டி, வீடு, வாகனம், தாய், சுகம் போன்ற அமைப்புகளை கெடுக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் வருவது வீடு ஆல்ட்ரேட் பண்றது, வண்டியை ரெனோவேட் பண்ணக்கூடியது, உடலில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை கண்டுபிடித்து ஒரு இண்டிகேட் பண்ணும் உடம்புல இந்த பிரச்சனை அப்படின்னு. குறிப்பாக அபோவ் 50 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிறது மிக நன்மைகளை தரும். ஏதேனும் உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு இமீடியட்டா போய் டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்கறது நன்மைகளை தரும். ஏனென்று சொன்னால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடுமையான உடல் தொந்தரவுகளையும் தீராத இது பிரச்சனைகளையும் வண்டி, இடம், நிலம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. அம்மாவுடைய ஆரோக்கியத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். 10ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பதன் காரணமாக அதே மாதிரி தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 3வது பார்வையாக அவர் பார்வையிடக்கூடிய காரணத்தினால் வேலை மற்றும் தொழிலில் மிக மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆகவே மிக கவனமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மிக துல்லியமாக கவனமாக இருந்து செயல்படக்கூடியது நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணால் ஷார்ட் டைமில் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது இது பிரதானமான ஒரு அமைப்பு. தொழில் வருமானம் போன்ற அமைப்புகளில் நியூட்ரலான அமைப்புகள் ஏற்பட்டாலும் கூட குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பாகத்தான் இருக்கிறது. குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசியை குழந்தையாக கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் நல்லா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்கணும். பெண்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனி செய்யும். வண்டி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கீழே விழுகிறது, பாத்ரூம்ல வலிக்கி விழுகிறது, வண்டியில் அடிபடுறது, சைலன்சர்ல சுட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம கொஞ்சம் கவனமா அதுல பாத்துக்கிறது நன்மைகளை தரும். வாகனங்கள்ல அதிவேகமாக போகாமல் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக நன்மையை ஏற்படுத்தும். ஏனென்றால் விபத்தை குறிக்கக்கூடியதும் 4ஆம் இடம்தான். 4, 7 விபத்தை குறிக்கக்கூடியது என்பதால் மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவசியம். ஆனாலும் ஓவராலா கிட்டத்தட்ட 50% நன்றாக இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாகத்தான் இவை அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கோவில்கள் எந்த வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, சித்தர்களுடைய கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள், முருகப்பெருமான் மலை மீது தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இதிலெல்லாம் போய் நீங்க ஜீவசமாதி இது போன்ற இடங்கள்ல போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தியே தீரும். தர்ம காரியம், தர்ம சிந்தனைகளில் ஈடுபடுத்திக் கொண்டால் மிகப்பெரிய சனியினுடைய கெடுபலன்களிலிருந்து ரெக்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ஆகலாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். இதுவரை ஆதரவு தெரிவித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.